This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானுக்கு எதிராக திரும்பியது பிரான்ஸ். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையை பயங்கரவாத பட்டியலில் சேர்க்க பிரான்ஸ் ஆதரவு. பிரான்சின் கோர்சவில் 5 நட்சத்திர விடுதியில் பயங்கர தீ விபத்து. 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களின் போராட்டத்திற்கு பிறகு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட தீ. 2026ஆம் ஆண்டிற்கான கிறிஸ்துமஸ் போனஸ் குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த பிரான்ஸ் அரசு. போலீஸ் உடையில் வந்து லாரி ஓட்டுநரை தாக்கிய கும்பல். லாரி ஓட்டுநருக்கு தெரியாமலே கடத்தப்பட்ட போதைப் பொருள். பிரான்சில் வேலை வாய்ப்பின்மை அதிகரிப்பு. 33 லட்சத்தை தாண்டிய வேலை தேடுவோர் எண்ணிக்கை. பிரான்சில் வெளிநாட்டு ஓட்டுநர் உரிமத்தை மாற்ற 40 யூரோ கட்டணம் வசூலிக்கும் திட்டத்தை திரும்பப் பெறும் அரசு. போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த ஜனாதிபதி மக்ரோன் தலைமையில் இன்று முக்கிய கூட்டம். புதிய விசா கொள்கைகளை அறிவித்த ஐரோப்பிய ஒன்றியம். அகதிகளை ஏற்க மறுக்கும் நாடுகளுக்கு விசா கட்டுப்பாடு. இறுதி சடங்குக்கு பணம் இல்லாததால் தம்பியின் சடலத்தை குப்பையில் வீசிய சகோதரர்கள் டூலோன் நீதிமன்றத்தில் விசாரணை. தொடர்வன விரிவான செய்திகள். ஈரானின் சக்தி வாய்ந்த இராணுவ அமைப்பான இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையை ஐரோப்பிய ஒன்றியத்தின் பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்க்க நீண்ட தயக்கத்திற்கு பிறகு பிரான்ஸ் தனது முழுமையான ஆதரவை தெரிவித்துள்ளது. ஈரானுடனான தூதரக உறவுகள் துண்டிக்கப்படும் என்ற அச்சம் மற்றும் தெஹ்ரானில் உள்ள தூதரகத்தில் தங்கியுள்ள 2 பிரெஞ்சு குடிமக்களின் பாதுகாப்பு கருதி பிரான்ஸ் இதுவரை இந்த நடவடிக்கைக்கு தயங்கி வந்தது. ஆனால் ஈரானில் மக்கள் போராட்டங்கள் மிக கொடூரமான முறையில் ஒடுக்கப்படுவதை கண்டித்தே இந்த மனமாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய பிரெஞ்சு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜீன் நாயல் புரோட், ஈரான் மக்களின் அமைதியான எழுச்சி ஒடுக்கப்படுவதை இனியும் வேடிக்கை பார்க்க முடியாது, அவர்களின் துணிச்சல் வீண் போகக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். ஈரானின் பொருளாதாரம், ஏவுகணை மற்றும் அணுசக்தி திட்டங்களை கட்டுப்படுத்தும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை மீதான இந்த நடவடிக்கைக்கு தற்போது ஜெர்மனி மற்றும் இத்தாலியும் ஆதரவளிப்பதால் பிரசல்ஸில் நடைபெறும் கூட்டத்தில் இதற்கான அதிகாரப்பூர்வ ஒப்புதல் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. பிரான்சின் பிரபல பனிச்சறுக்கு தளமான கோர்சவெல் பகுதியில் அமைந்துள்ள கிரான்ஸ் ஆல்ப்ஸ் என்ற 5 நட்சத்திர சொகுசு விடுதியில் செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணியளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. புதன்கிழமை காலை வரை நீடித்த இந்த தீயை அணைக்க 131 தீயணைப்பு வீரர்கள் இரவு முழுவதும் போராடினர். அதிர்ஷ்டவசமாக அந்த விடுதியில் தங்கியிருந்த 90 பேரும், முன்னெச்சரிக்கையாக அருகில் உள்ள லெலானா விடுதியில் தங்கியிருந்த 200 பேரும் உடனடியாக பத்திரமாக வெளியேற்றப்பட்டு வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டதால் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. தீயணைப்பு பணியில் ஈடுபட்ட 4 வீரர்கள் மட்டும் புகையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தீ மற்ற கட்டிடங்களுக்கு பரவாமல் தடுக்கப்பட்ட நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். ஏற்கனவே சுவிட்சர்லாந்தில் மதுபான விடுதி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 40 பேர் உயிரிழந்த சோகம் மறைவதற்குள் பிரான்சிலும் இப்படியொரு சம்பவம் நடந்திருப்பது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான கிறிஸ்துமஸ் போனஸ் வழங்குவதில் இருந்த குழப்பங்களுக்கு பிரான்ஸ் அரசு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. ஆரம்பத்தில் 2026 பட்ஜெட்டில் குழந்தைகள் உள்ள குடும்பங்களுக்கு மட்டுமே இந்த போனஸ் வழங்கப்படும் என திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் தேசிய சட்டமன்றத்தில் இதற்கு எழுந்த கடும் எதிர்ப்பை தொடர்ந்து அரசு தனது முடிவை மாற்றிக்கொண்டது. எனவே வழக்கம் போலவே அனைத்து பயனாளர்களுக்கும் இந்த ஆண்டும் கிறிஸ்துமஸ் போனஸ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. RSA உதவித்தொகை பெறுபவர்கள் மற்றும் வேலையில்லா உதவிக்காலம் முடிந்தவர்களுக்கு எவ்வித விண்ணப்பமும் இன்றி தானாகவே இந்த பணம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். 2024ஆம் ஆண்டு நிலவரப்படி தனிநபருக்கு 152 யூரோவும், குடும்ப நிலையை பொறுத்து 228 முதல் 338 யூரோ வரையிலும் வழங்கப்பட்டது. இந்த தொகையிலும் விதிமுறைகளிலும் 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டுகளில் எந்த மாற்றமும் இருக்காது என அரசு உறுதியளித்துள்ளது. பாரிஸின் புறநகர் பகுதியான செயின்ட் ஓவன் லவ்மோ நகரில் நூதன போதைப் பொருள் கடத்தல் ஒன்று நிகழ்ந்துள்ளது. போர்ட் டு ஹாவ்re துறைமுகத்திலிருந்து பிரான்ஸ் நோக்கி வந்து கொண்டிருந்த கனரக வாகனம் ஒன்றை போலீஸ் வாகனம் போல வந்த கார் ஒன்று வழிமறித்தது.
அதிலிருந்து இறங்கிய 3 பேர் தங்களை போலீஸ் என்று கூறிக்கொண்டு லாரி ஓட்டுநரை தாக்கத் தொடங்கினர். இதனால் உயிருக்கு பயந்த ஓட்டுநர் அங்கிருந்து தப்பிச் சென்று உடனடியாக அவசர எண்ணுக்கு தொடர்பு கொண்டு போலீசார் என்னை தாக்குகிறார்கள் என்று புகார் அளித்தார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த உண்மையான காவல்துறையினர் அங்கு நின்றிருந்த அந்த 3 பேரையும் விசாரித்த போதுதான் அவர்கள் போலீஸ் என்பது தெரியவந்தது. அவர்களை கைது செய்து அந்த லாரியை சோதனையிட்ட போது அதில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 244 கிலோ கொக்கைன் போதைப் பொருள் சிக்கியது. இதில் போலி காவல்துறையினராக நடித்தவர்களை வாகனம் புறப்படும் போது குறித்த போதைப் பொருட்களை வைத்ததாக தெரியவந்துள்ளது. மேலும் லாரியில் போதைப் பொருள் இருப்பது ஓட்டுநருக்கே தெரியாது என்பது விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பிரான்சில் வேலை தேடுவோரின் எண்ணிக்கை கடந்த ஆண்டின் 4வது காலாண்டில் மீண்டும் கணிசமாக அதிகரித்துள்ளதாக தொழிலாளர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் டிராவல் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி எந்த வேலையும் இல்லாதவர்கள் அடங்கிய ஏப்ரலில் வேலை தேடுவோரின் எண்ணிக்கை கடந்த காலாண்டை விட 2.6% உயர்ந்துள்ளது. இதுவே ஓராண்டு கணக்கில் பார்த்தால் 6.8% என்ற பெரும் உயர்வாகும். தற்போது இந்த பிரிவில் மட்டும் 33 லட்சத்திற்கும் அதிகமானோர் வேலை தேடி வருகின்றனர். பகுதி நேர வேலை செய்பவர்கள் உட்பட அனைத்து பிரிவுகளையும் சேர்த்தால் மொத்தமாக சுமார் 65 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளனர். இந்த திடீர் உயர்வுக்கு 2025 தொடக்கம் முதல் RSA உதவித்தொகை பெறுவோர் மற்றும் வேலைவாய்ப்பு திட்டங்களில் உள்ள இளைஞர்கள் கட்டாயமாக பதிவு செய்யப்படுவது ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இந்த நிர்வாக மாற்றங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் ஆண்டு உயர்வு வெறும் 1.7% மட்டுமே இருந்திருக்கும் என்று புள்ளி விவரத்துறை விளக்கமளித்துள்ளது. பிரான்சில் வசிக்கும் வெளிநாட்டினர் தங்கள் டிரைவிங் லைசன்ஸ் அதாவது ஓட்டுநர் உரிமத்தை பிரெஞ்சு உரிமமாக மாற்றுவதற்காக கட்டணம் வசூலிக்கும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட் விவாதத்தின் போது வெளிநாட்டு உரிமங்களை மாற்ற 40 யூரோ கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று வலதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் முன்மொழிந்திருந்தார். வெளிநாட்டினர் நமது வசதிகளை இலவசமாக பயன்படுத்துகிறார்கள் என்ற வாதத்துடன் கொண்டுவரப்பட்ட இந்த திருத்தம் பட்ஜெட் விவாதங்களில் ஏற்பட்ட குழப்பம் மற்றும் எதிர்ப்புகள் காரணமாக திரும்ப பெறப்பட்டுள்ளது. எனவே வெளிநாட்டு ஓட்டுநர் உரிமங்களை மாற்றும் செயல்முறை தொடர்ந்து இலவசமாகவே இருக்கும். ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பிரான்சில் குடியேறிய முதல் ஆண்டிற்குள் தங்கள் உரிமத்தை மாற்ற வேண்டும். பிரான்சுடன் ஒப்பந்தம் உள்ள நாடுகளின் உதாரணமாக சில அமெரிக்க மாகாணங்கள், கனடா போன்ற நாடுகளின் உரிமங்களை ஆன்லைன் மூலம் மாற்றிக்கொள்ளலாம். ஒப்பந்தம் இல்லாத நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பிரெஞ்சு ஓட்டுநர் தேர்வை மீண்டும் எழுத வேண்டும். பிரெக்சிட் ஒப்பந்தம் காரணமாக இங்கிலாந்து உரிமம் வைத்திருப்பவர்களுக்கு தனி விதிமுறைகள் உள்ளன. இந்த மாற்றும் செயல்முறைக்கு சுமார் 6 மாதங்கள் வரை ஆகலாம் என்பதால் தகுதியுள்ளவர்கள் உடனடியாக விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக பிரான்ஸ் அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் நோக்கில் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் இன்று பிற்பகல் எலிசே அரண்மனையில் முக்கிய கூட்டம் ஒன்றை நடத்துகிறார். இதில் உள்துறை அமைச்சர் லொரோன் நூனஸ், நீதித்துறை அமைச்சர் ஜெரால்ட் தர்மானன், பொது கணக்குகள் அமைச்சர் அமெலி து மோஞ்சலன் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோன் நோயல் பாரோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். கடந்த நவம்பர் 18 அன்று மார்சை நகரில் போதைப்பொருள் விவகாரத்தில் மெஹ்தி கெஸ்ஸாசி கொல்லப்பட்டதை தொடர்ந்து நடைபெறும் 3வது உயர்மட்ட கூட்டம் இதுவாகும். இன்றைய கூட்டத்தில் ஏற்கனவே அமல்படுத்தப்பட்ட தடுப்பு நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்தும், குறிப்பாக தேசிய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற எதிர்ப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தின் செயல்பாடுகள் குறித்தும் விரிவாக ஆய்வு செய்யப்பட உள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் தனது 5 ஆண்டு கால குடியேற்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று தனது விசா நடைமுறைகளில் மிகப்பெரிய மறுசீரமைப்பை அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் விசா வழங்குவதை ஒரு இராஜதந்திர கருவியாக பயன்படுத்துவதாகும். அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொள்கைகளுக்கு ஒத்துழைக்காத நாடுகள், குறிப்பாக தங்கள் நாட்டு அகதிகளை திரும்ப பெற்றுக்கொள்ள மறுக்கும் நாடுகளுக்கு விசா வழங்குவதில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். அதேவேளை ஐரோப்பிய பொருளாதாரத்திற்கு தேவைப்படும் திறமையான தொழிலாளர்களை ஈர்க்கும் வகையில் அவர்களுக்கு விசா நடைமுறைகள் தளர்த்தப்படும். கடந்த ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள் சட்டவிரோதமாக நுழைபவர்களின் எண்ணிக்கை கால்வாசியாக குறைந்துள்ளது என எல்லை பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் அரசியல் ரீதியாக இந்த கட்டுப்பாடுகளை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டிய அழுத்தம் ஐரோப்பிய அரசுகளுக்கு உள்ளது. இது குறித்து பேசிய ஐரோப்பிய ஒன்றியத்தின் குடியேற்ற ஆணையர் மேக்னஸ் பிரன்னர், எங்களின் முன்னுரிமை மிக தெளிவானது.
சட்டவிரோத குடியேறிகளின் எண்ணிக்கையை குறைத்து அதை அப்படியே தக்கவைப்பதே ஆகும் என்று கூறியுள்ளார். தஞ்சம் கோரி நிராகரிக்கப்பட்டவர்களை உடனடியாக நாடு கடத்துவதை அதிகரிப்பது இந்த புதிய வியூகத்தின் மைய கருவாக உள்ளது. மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் எல்லைகளுக்கு வெளியே திரும்பும் மையங்கள் எனப்படும் தடுப்பு மையங்களை அமைப்பதற்கான சட்ட வரைவை ஐரோப்பிய நாடாளுமன்றம் பரிசீலித்து வருகிறது. இந்த மையங்கள் மூலம் ஐரோப்பிய பிரதேசத்தை விட்டு வெளியேற மறுக்கும் சட்டவிரோத குடியேறிகள் நீண்ட காலம் காவலில் வைக்கப்படுவார்கள். மேலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கவும் இச்சட்டம் வழிவகை செய்கிறது. அத்துடன் ஐரோப்பிய மக்களிடையே குடியேற்றம் குறித்த அதிருப்தி அதிகரித்து வருவதால் பல ஐரோப்பிய நாடுகளில் அரசியல் களம் வலதுசாரி சிந்தனையை நோக்கி நகர்ந்துள்ளது. இதை கருத்தில் கொண்டு உறுதியான இடம்பெயர்வு இராஜதந்திரம் என்ற கொள்கையை ஐரோப்பிய ஒன்றியம் முன்னெடுக்கிறது. இதன் ஒரு பகுதியாக துனிசியா, மொரிட்டானியா, எகிப்து மற்றும் மொராக்கோ போன்ற வட ஆப்பிரிக்க நாடுகளுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த ஒப்பந்தங்களின்படி ஐரோப்பிய ஒன்றியம் அந்நாடுகளுக்கு நிதியுதவி மற்றும் முதலீடுகளை வழங்கும். பதிலுக்கு ஐரோப்பா நோக்கி வரும் அகதிகளின் ஓட்டத்தை அந்நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும். ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த அணுகுமுறையை அம்னஸ்டி இன்டர்நேஷனல் உள்ளிட்ட மனித உரிமை அமைப்புகள் கடுமையாக சாடியுள்ளன. இது மிகவும் குறைபாடுள்ள திட்டம். குடியேற்றத்தை கட்டுப்படுத்த மூன்றாம் நாடுகளை சார்ந்திருப்பது ஆபத்தானது. அந்நாடுகளில் நடைபெறும் மனித உரிமை மீறல்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியமும் உடந்தையாக மாறுகிறது என்று அம்னஸ்டி அமைப்பின் கொள்கை ஆய்வாளர் ஒலிவியா சன்பர்க் டைஸ் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் இச்சீர்திருத்தங்களுக்கான முழுமையான திட்டம் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இறுதிச் சடங்கு செய்வதற்கு கையில் பணம் இல்லாததால் உயிரிழந்த தனது சொந்த சகோதரனின் உடலை குப்பை தொட்டியில் வீசிய வழக்கு ஒன்று நாளை வெள்ளிக்கிழமை டூலோ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வார் மாகாணத்தில் உள்ள ஒல்லியோல்ஸ் பகுதியில் ஒரு கட்டிடத்தின் குப்பை தொட்டியில் 50 வயது மதிக்கத்தக்க ஆணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. விசாரணையில் உயிரிழந்தவரின் 66 மற்றும் 77 வயதுடைய 2 அண்ணன்மார்கள் கைது செய்யப்பட்டனர். தம்பி இயற்கையாகவே இறந்துவிட்டார், ஆனால் அவருக்கு இறுதி சடங்கு செய்ய எங்களிடம் பணம் இல்லை, அதனால்தான் சடலத்தை அப்புறப்படுத்தினோம் என்று அவர்கள் வாக்குமூலம் அளித்தனர். இதில் ஒருவர் தற்போது இறந்துவிட்ட நிலையில் மற்றவர் மீது விசாரணை நடக்கிறது. இதற்கிடையில் சடலத்தை கொண்டு செல்வதற்கு வசதியாக அவர்கள் உடலை வெட்ட முயற்சி செய்ததற்கான ஆழமான காயங்கள் உடலில் இருந்ததாக தடயவியல் அறிக்கையில் தெரியவந்துள்ளது. இது முடியாமல் போன பின்னரே அவர்கள் சடலத்தை அப்படியே குப்பை தொட்டியில் வீசியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.